நீங்க அதிகப்படியா அருள்தி சார் அவரோட தான் நீங்க பயணம் செஞ்சீங்க. ஆமா. அவரோட காம்பினேஷன்ல இருக்கும்போது அவரை பத்தி நம்ம பேசலாம். எப்படி இருந்தது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல? ஜென்டில்மேன். கொஞ்சம் பேசிக்கலி வந்து நானும் அவரும் வந்து ஆப்போசிட் ஐடியாலஜியில் வளர்ந்தவங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம ரொம்ப எனக்கு கிண்டல்லாம் பண்ணுவார் அவரும். அப்படியா? ஆனா கன்வே பண்ணிட்டீங்க இந்த மாதிரி opposite. ஆனா நான் ஓப்பனா சொல்றேன், நீங்க வந்து என்னோட ஐடியாலஜி என்னோடது, உங்க ஐடியாலஜி உங்களோடது. இது வந்து நம்மளோட அரசியல் சாசனத்துல சொல்லியிருக்குது. யார் எப்படின்னாலும் நட்பு அப்படிங்கிறது வேற. அதை அவரும் புரிஞ்சுக்கிட்டு உண்மையிலே ரொம்ப ஜென்டில்மேனா நட்பு ரீதியா ரொம்ப நல்லா பழகினார். அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அது அங்க மறக்க முடியாத மூமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? ஏன்னா இப்ப நீங்க சொல்ல வந்தீங்க ஏதோ அவங்களை கிண்டல் பண்ணுவாரு அப்படின்னு. நான் வந்து இப்போ ஆர்டிஸ்ட்னாலே எல்லாரும் வந்து கூடவே ஃபேனு அது இது எடுத்துட்டு வருவாங்க. ஒரு ஒயிட் கலர் ஃபேன் ஒன்று, அதே மாதிரி ஒரு 4-5 பேர் வாங்கி வச்சிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், சரி எந்தில் வந்து அது மாறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஸ்டிக்கர் ஒன்று, அந்த கேரிகேச்சர் ஸ்டிக்கர் போடுவாங்க. அது வந்து என்னோட போட்டோவை போட்டு வித்தியாசமான ஸ்டிக்கர் போட்டு வச்சிருந்தேன். அந்த ஸ்டிக்கரை அந்த ஃபேன்ல ஒட்டி வச்சிருப்பேன். என்னோடதுன்னு தெரியுது. அதை பார்த்துட்டு, சார் இது என்ன உங்க வயசுக்கு இப்படி எல்லாம் பண்ணீங்க, அதுக்கு இந்த ஜென்சி மாதிரி போயிருக்கீங்க. அவரோட சன்னுக்கு வேணும்னுட்டு அந்த என்கிட்ட அந்த அட்ரஸ் எல்லாம் கேட்டுட்டாரு, அந்த ஸ்டிக்கர் எங்க பண்ணீங்கன்னு. அதே மாதிரி அவர் பையனுக்கு ஸ்டிக்கர் போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ நான் இப்போ அவரு எனக்கு ஃப்ரெண்டு, பட் அவர் பையனும் நானும் ஈக்குவல் ஆயிட்டோம், ஒரே மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஆசைப்படுறதுனால. ஓகே ஓகே, அதான் வித்தியாசமான காமெடி அதுல. ஓகே ஓகே.